வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று பெண்களின் உடல் நலம் சார்ந்தும் கருவறை என்னும் இறை நலம் என்ற ஒரு தலைப்பிலே அம்மா அவர்கள் பேச இருந்தார்கள். இப்போது அதை ஒட்டிய சிந்தனைகளை நமது வேதாத்திரியம் சார்ந்தும் உடல் அறிவு என்பதை சார்ந்தும் நாம் இப்பொழுது சற்று சிந்திப்போம். இப்போது பெண்களின் உடல் நலம், இது ஏன் பெண்களின் உடல் நலம்னு தனியாக பிரித்து பேசணும்? வெறும் உடல் நலம் என்று சொல்லலாம் அல்லவா? பொதுவாக உடல் நலம், மனவளம், நட்பு நலம், அப்படித்தானே மகர்ஷி அவர்கள் தத்துவத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை வள உயர்வு படிகள் அதில் வரும்பொழுது எப்படி இருக்கும் என்று சொன்னால், உடல் நலம், மனவளம், நட்பு நலம், அப்படி தான் போகும். சரி, அப்போ உடல் நலம் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கலாமா என்றால் அப்படி பார்க்க முடியாது. ஏன் என்று சொன்னால், ஆண் பெண் இரண்டு பேரினுடைய உடல் அமைப்பு இயற்கையிலே வேறாக இருக்கிறது. அப்போ அந்த உடல் அமைப்பின் அடிப்படையில் பெண்களுடைய உடல் நலம் என்பதற்கு சற்று அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்களினுடைய உடல் நலத்தை விட பெண்களினுடைய உடல் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கு அந்த பெண்மை என்பதில் இருக்கக்கூடிய அந்த உடல் சார்ந்த அந்த இயக்கங்களில் நிறைய பொறுப்புகளை இயற்கை கொடுத்திருக்கிறது. பொதுவாக ஆண் பெண் என்று சொன்னால், இப்போ எல்லாம் இரண்டும் சமம் என்று போராடக்கூடிய ஒரு சமுதாயத்தை பார்க்கிறோம். நிச்சயமாக அது போராட முடியாது. இது சமமாக பேச முடியாது. ஏனென்று சொன்னால், உடல் அமைப்பே வித்தியாசம் இருக்கும்பொழுது எப்படி சமம் என்று சொல்ல முடியும்? இப்பொழுதெல்லாம் சமம் என்று சொல்லக்கூடியதை எதில் சமம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், புற வாழ்க்கையை வைத்துக்கொண்டே சமநிலையை பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது. சமநிலை என்பது புறத்தில். புறத்தில் என்றால் என்ன? புறத்தில் என்றால் பொருளாதாரம். பொருளாதாரம் தானே, புலன் உணர்வுகளின் அனுபவம். இப்போ இந்த உடல் ரீதியாக செய்யக்கூடிய புற வேலைகள், இது எல்லாத்தையும் சமம் என்று ஆக இப்போ வேறு ஃபோனில் வந்திருக்கேங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆக இப்பொழுது புறத்தில் இருக்கக்கூடிய நமது அந்த பணிகளை அடிப்படையாக கொண்டு சமம் என்பதை இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புறம் என்பது மட்டும் வாழ்க்கை ஆகாது. புறம் என்பது வாழ்க்கையில் ஒரு பகுதி. முழுமையான வாழ்க்கை என்பது
அகம் என்பதை சார்ந்துதான் இருக்கிறது. அப்ப அகம் புறம் இரண்டும் இணைந்த வாழ்க்கைதான் முழுமையான வாழ்க்கை. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது அந்த அகம் என்ற அடிப்படையில் இந்த ஆண் பெண் இரண்டையும் எப்படி பார்க்கலாம் என்று பார்த்தால் அதில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நமது சித்தர்கள் இதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அதாவது பெண் என்பவர்கள் உணர்வு சார்ந்தவர்கள், ஆண் என்பவர் அறிவு சார்ந்தவர்கள். இப்படி நமது சித்தர்கள் அந்த இரண்டு பேரினுடைய அகத்தன்மையை உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப உணர்வு சார்ந்த ஒன்று, அறிவு சார்ந்த ஒன்று. அப்ப இப்போ என்னன்னா, அந்த அறிவு சார்ந்து இருக்கக்கூடியது என்பதற்கு என்ன பண்ணிட்டாங்க, புறத்தில் உள்ள அந்த பணிகள், அதாவது தொழில், இவற்றிலெல்லாம் ஈடுபடுவது என்பதை ஆண்களுக்கு என்றும், உணர்வு சார்ந்தது என்று சொல்லும் பொழுது தாய்மை, குழந்தை பிறப்பு, குழந்தை வளர்ப்பு, அது மட்டுமல்ல, இந்த உணர்வு சார்ந்து என்பதில் பக்தி, இது எல்லாமே பக்தி ஞானம் எல்லாமே இந்த உணர்வு சார்ந்ததில் அங்கே பெண்மையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். இப்போ கூட நமக்கெல்லாம் நிறைய ஒரு சந்தேகங்கள் எல்லாம் வரும். அதாவது அந்த காலத்திலேருந்து தியானம் பண்ணி ஞானம் பெற்றவர்கள் என்பவர்களெல்லாம் ஆண்களாகவே இருந்தார்களே, பெண்களுக்கெல்லாம் அந்த ஞானம் கொடுக்கப்படவில்லையே, அவர்கள் தவம் செய்வதற்கே தகுதியற்றவர்கள் என்று சொல்லிவிட்டார்களே என்றெல்லாம் நாம் பேச கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் கூட இப்போ என்ன சொல்கிறோம், மகரிஷி அவர்கள்தான் பெண்களும் குண்டலினி யோகம் செய்யலாம் என்று கொண்டு வந்தார் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம். சரி, பெண்களில் குண்டலினி யோகம் செய்யலாம் என்று அவர்கள் கொண்டு வந்து அவர்களுக்கும் தீட்சை கொடுத்து தியானம் செய்ய வைத்தது அந்த சாந்தி யோகம் என்ற ஒரு யோகத்தை அடிப்படையாக கொண்டு மகரிஷி கொடுத்துட்டாங்க. அவர் கொடுத்தது எந்த நூற்றாண்டில்? 19வது நூற்றாண்டில். 19வது நூற்றாண்டில் இறுதி கட்டத்தில் அங்கே தானே மகரிஷி கொடுக்குறாங்க, பெண்களும் குண்டலினி யோகம் செய்யலாம். இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அவர் கொடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 40 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். 40 ஆண்டுகள் அல்லது 45 ஆண்டுகள், இவ்வளவு தானே, 50 ஆண்டுகளே வைத்துக்கொள்வோமே. இப்போது இவ்வளவு நூற்றாண்டுகள் கழித்து இப்பொழுது பெண்களுக்கு குண்டலினி யோகம் கொடுக்கலாம் என்று மகரிஷி கொடுத்தாங்க. ரைட். இப்போது மகரிஷி பெண்களுக்கு குண்டலினி யோகம் தியானம் செய்ய வேண்டும் என்பதை கொடுத்ததுக்கு அது அவருடைய பெருந்தன்மை என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் அதை ஏன் கொடுத்தார் என்பது மகரிஷியினுடைய ஆழ்மனதுக்குத்தான் தெரியும். என்ன என்று சொன்னால், எப்பொழுது அதனுடைய அவசியம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை மகான்களுக்கு உணர்த்தப்படும். அப்போ இவ்வளவு காலமாக அந்த அவசியம் ஏற்படவில்லை, இப்பொழுது அவசியம் ஏற்பட்டு விட்டதா என்று பார்த்தால், சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது ஆம், அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டு விட்டது. அப்போ அந்த அவசியம் ஏற்பட்ட பிறகும்
அதை கொடுக்காமல் இருந்த சமுதாயம் இப்போதான பழக்கத்தின் அடிப்படையிலே. அப்போ அதை மகரிஷி என்ன பண்ணுறாரு, அதை உடைத்து அதை கொடுத்து விட்டார். கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த விளைவு இன்னும் மோசமாக இருக்கும் என்பதை அவர் உணர்ந்துதான் இதை கொடுத்தார். இது உரிமையாக கொடுக்கவில்லை, தேவையின் அடிப்படையில் தான் மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த டாப்பிக்கை நம்ம இது வரைக்கும் நம்ம பேசினதில்லை. ஏன்னா இந்த டாப்பிக்கை அவங்க டாபிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாம் இன்றைக்கி வேறு டாபிக் எடுக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால இந்த டாப்பிக்கை நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம பேசுவது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் உணர்வு சார்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தனியாக தவம் செய்ய வேண்டியது அவசியமில்லை என்று இயற்கை கொடுத்திருக்கிறது. இந்த உணர்வை பெறுவதற்காகத்தானே தவம் செய்கிறோம். அந்த உணர்வு ஏற்கனவே இயற்கையாலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதே. அப்புறம் இதற்கு தனியாக தவம் செய்து அதை பெற வேண்டும், அங்கு அவசியமில்லை என்பதுதான் பெண்களுடைய நிலை. இப்போ நாம் காரணங்கள் என்ன சொல்கிறோம், அந்த மாதாந்திர விளக்கு காரணமாக குண்டலினி சக்தி கீழே இறங்கிவிடும், அதனால் அவர்களால் குண்டலினி யோகம் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சமுதாயம் சொல்லிவிட்டது. அதற்காக மகரிஷி அவர்கள் சாந்தி தவம் கொடுத்து இதை செய்யலாம் என்று கொடுத்து விட்டார்கள் என்பதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த கதை. இப்போது இந்த மாதாந்திர விளக்கு என்பது யார் கொடுத்தார்கள்? இயற்கை கொடுத்ததா, சமுதாயத்தில் மனிதர்களாக கொடுக்கப்பட்டதா? இயற்கை கொடுத்து. இயற்கை ஒன்றை கொடுக்கிறது என்று சொன்னால் அதனால் ஏதாவது ஒரு உணர்வு முக்கியமாக அது கிடைக்காமல் போவதற்கான சூழ்நிலை இருந்தால் அதை எப்படி கிடைப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்குமோ அதை செய்துவிடும். இயற்கை அதை கொடுத்து விடும். அப்போ இந்த ஒரு மாதாந்திர அந்த விளக்கு காரணமாக குண்டலினி யோகம் செய்ய முடியாது. அப்போ இயற்கை என்ன பண்ணுது, இதை செய்து நீ பெற வேண்டிய உணர்வை இயல்பாகவே அங்கு வைத்து விட்டது. நீங்கள் செய்து பெற வேண்டியதில்லை, அது இயல்பாகவே இருக்கிறது என்று வைத்து விட்டது. இதை சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சரி, அப்போ இப்போ ஏன் மகரிஷி இதை கொடுக்குறாங்க என்று சொன்னால், இந்த நூற்றாண்டில் பெண்கள் என்ன ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால், அந்த உணர்வு சார்ந்த நிலையில் இருந்த பெண்கள் இந்த உலக இயலிலே சமுதாய இயலிலே வாழ ஆரம்பித்த பிறகு, சமுதாயமாக வாழ்ந்த பிறகு, நாகரிகம் என்று ஒன்று வளர்ந்து வந்த பிறகு என்ன ஆகியது என்று சொன்னால், ஆண்களுக்கு சமமாக நம்மளும் வர வேண்டும் என்று ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறியது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த உணர்வு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த உணர்வை மதிக்காத ஆண் சமுதாயம் அதை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது, இந்த புறத்திலே அறிவு சார்ந்து இருக்கக்கூடிய ஆண்களோடு அவர்களும் என்ன செய்தார்கள், அறிவு சார்ந்து நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க உணர்வு சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு வருகிறார்கள். ஏன், இங்கு இந்த சமுதாயம் அதை புறக்கணித்து ஒரு மாதிரி வைத்திருந்ததன் அடிப்படையிலே அதற்காக நாமும் அறிவு சார்ந்து வாழும் பொழுதுதான் இங்கு இதை சமன் செய்ய முடியும் என்பதற்காக அறிவு சார்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். அப்போ அறிவு சார்ந்து பெண்கள் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுது
அந்த உணர்வு சார்ந்த தன்மைகள் அங்கு குறைந்துவிடும். அப்போ இப்போ என்னாச்சு, இப்போ அறிவு சார்ந்து பெண்கள் போக 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 உணர்வு சார்ந்தவைகள் குறைய 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 இது கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் என்னாச்சு, இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பெண்கள் அறிவு சார்ந்தவர்களாக 100% அறிவு சார்ந்தவர்களாகவே மாறிவிட்டார்கள். எல்லா வேலையும் பெண்கள் செய்கிறார்கள் என்று நாம் இப்பொழுது என்ன சொல்கிறோம், அதை உயர்த்தி சொல்லுகிறோம். வேறு ஒன்றும் அல்ல, பெண்கள் அறிவு சார்ந்தவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படி மாறிவிட்டால் உணர்வு சார்ந்த விஷயங்கள் குறையும். அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது, அவர்களும் அமர்ந்து தவம் செய்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. அப்படி இல்லைன்னா அங்கே உணர்வு வராது. இப்போ இவங்க தவம் செய்யலை அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணர்வுக்கு வர முடியாது. அப்போ என்ன ஆகிறது, இது தேவையின் அடிப்படையில் தான் மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் நல்லா பாருங்கள். இப்பொழுது மிகவும் 100% அறிவு சார்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்த பெண்கள் அப்படி வந்திருக்கிறாங்க இல்லையா சமுதாயத்தில், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது அமைகிறதா, அமைந்தாலும் நன்றாக இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கு பெரும்பாலும் அது நன்றாக இல்லை என்பதை நாம் சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது. ஏன் என்று சொன்னால், 2 அறிவு சார்ந்து இருக்கக்கூடியதில் அங்கே என்ன வரும், அங்கே ஈகோ கிளாஸ் தான் வரும். அங்கே அந்த சமநிலையான வாழ்க்கை வாழ்வதற்கான சூழ்நிலை இருக்காது. அப்போ பெண்கள் அறிவு சார்ந்து அதிகமாக முழுமையாக அறிவு சார்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அது சமநிலை, ஆணும் பெண்ணும் சமம் என்பதற்காக இதில் போட்டி போட்டுக்கொண்டு அங்கு வருகிறார்களே, அங்கு என்ன ஆகிறது, அங்கு அந்த இயல்பான ஒரு வாழ்க்கை என்பது அங்கு பாதிக்கப்படுகிறது. இன்றைய சமுதாயத்தில் அதை பார்க்கிறோம். பெரும்பாலும் அப்படி வந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுதே சில சிட்டிஸில் பார்க்குறோம், திருமணம் ஏன் செய்து கொள்ள வேண்டும், திருமணம் செய்யாமலேயே நாம் வாழ்ந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் அப்படி இருக்காங்களான்னு கேட்டால், அப்படி இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் சன்னியாசியாக போயிடுறார்கள். அவர்கள் அந்த நிலைக்கு போக மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் பெண்களில் நிறைய பேர் திருமணம் செய்யாமல் நாங்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அப்படி ஒரு சங்கமே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது ஏன் இப்படி வருகிறது என்று சொன்னால், அவர்கள் உணர்வு சார்ந்த நிலையிலிருந்து அறிவு சார்ந்த நிலைக்கு சென்று விட்டார்கள். இது இப்பொழுது அதிகமாகிவிட்டது. இப்போது இதில் என்ன, இப்போ இதை ஏன் நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பெண்களின் உடல் நலம் அப்படிங்கிறதுல எப்பொழுது அவர்கள் உணர்வு சார்ந்ததிலிருந்து அறிவு சார்ந்ததுக்கு வருகிறார்களோ அங்கு உடல் நலம் பாதிக்கப்படும். நிறைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அதனால தான் பெண்கள் சார்ந்த அந்த பிரச்சனைகள், கைனகாலஜிக்கல் அந்த பிரச்சனைகள் இன்று அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த இயற்கையின் ஒரு அமைப்பை உணர்ந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்வது என்பதை விடுத்து சமுதாயத்தில் எப்படி வாழ்வதுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்துட்டதுனால இந்த பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போது ஆண்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, தவம் செய்து உணர்வு சார்ந்த வாழ்க்கைக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. இப்போது அறிவு சார்ந்த வாழ்க்கையிலிருந்து உணர்வு சார்ந்த வாழ்க்கைக்கு வரும்பொழுது அங்கு அந்த அதாவது பாதிப்புகள் குறையும். உணர்வு சார்ந்த வாழ்க்கையிலிருந்து அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கு போக போக இந்த உடல் ஆரோக்கியம் என்பதில் பாதிப்புகள் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணிட்டோம், இப்பொழுது சமுதாயத்தில் நாம் இந்த புற சமநிலை வர வேண்டும் என்பதற்காக அகத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அதை நம்ம உடனடியாக இப்போ இன்றைக்கெல்லாம் சமுதாயத்தில் நிறுத்த முடியாது, தெரியும்.
இன்னும் சொல்லப்போனால் நான் இந்த சப்ஜெக்டை நான் இது வரைக்கும் பேசினதில்லை. ஏன்னு கேட்டால் இந்த சப்ஜெக்டை பேசுவதற்கே சமுதாயத்தில் இடமில்லை. பேசினாலே அது குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காக நான் இதையெல்லாம் பேசுறது இல்லை. இப்போ இன்றைக்கி அந்த சப்ஜெக்டு போட்டுட்டு இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் பேசுகிறதுனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஆகுது. தெரிந்து கொள்வோம் அவ்வளோதான். அப்போ இப்போ என்ன பண்ண வேண்டி இருக்கிறது? இப்போ அறிவு சார்ந்து வந்து விட்டவரும் அல்லவா? ரைட், வந்துட்டீங்கல்ல, ரைட்டு. அப்போ இந்த உணர்வை விட்டுட்டு அறிவு சார்ந்து போயிட்டோம். அப்போ உணர்வை பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? தவம் செய்ய வேண்டிய கண்டிஷன் இருக்கிறது. இப்போ இங்கே வந்து இதையும் செய்யாமல் அந்த அறிவு சார்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கு இந்த கருவறை சார்ந்த கரு மையம் சார்ந்த அந்த கைனகாலஜி என்று சொல்லக்கூடிய அதை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அதிகமாக வரும். இப்போது பெண்களுடைய பிரச்சனைகளில் பாருங்கள், உடல்நல பிரச்சனைகள் இன்றைக்கி எங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று பாருங்கள். இப்போ மந்த்லி பீரியடு ப்ராப்ளம் எங்கே இருக்குது? அதாவது ஒரு சிலர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கன்னா மகளிர் கல்லூரிகளில் போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கிறாங்க. மதுரையில் அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. மகளிர் கல்லூரியில் போய் அந்த பிள்ளைங்க எல்லார்ட்டையும் மந்த்லி பீரியட்ஸ் வந்து சரியாக, அதாவது வித்தவுட் பெயின் எவரி மந்த் சரியாக வருகிறது என்பவர்கள் கை தூக்குங்கன்னா அந்த காலேஜ் முழுதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உட்கார வச்சு கேட்குறாங்க. ஒருத்தர் கூட கை தூக்கல. அதாவது ஒரு சிலருக்கு வந்து மாதம் வந்து விடுகிறது, ஆனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னாலும் வித் பெயின் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயற்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இது வித்தவுட் பெயினில் வரணும் அப்படின்னு தான் இயற்கை சொல்லுகிறது. அப்போ இது சார்ந்த பிரச்சனைகள் அந்த கல்லூரியில் எல்லோருக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ இதற்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது என்பது அந்த பெயின் கில்லரை சாப்பிட்றது அதிகமாக இருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன ஆகிறது? பின்னால் அதன் முதிர்ச்சி என்ன ஆகிறது என்று சொன்னால் ரிமூவல் ஆஃப் யூட்ரஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணமாக இருக்கிறது. ஒரு கைனகாலஜி படித்த டாக்டர் யுட்ரஸை வெட்டி எடுக்கக்கூடியது என்பது ரொம்ப 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 சாதாரணமாக ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ என்னாச்சு? என்ன சொல்கிறாங்க அவங்க? என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு என்ன 2 குழந்தை பிறந்துருச்சு இல்லை, இனிமேல் குழந்தை பெற்றுக்கிறது ஐடியா இல்லை, அப்போ யுட்ரஸ் எடுத்துருவோம். ஏன்? அங்கே பிரச்சனை இருக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போது இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த யுட்ரஸ்ன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அந்த உறுப்புக்கு என்று பல வேலைகள் இருக்கிறது. அதில் ஒரு பணி இந்த குழந்தை பிறப்பு. அப்போ இப்படி எடுத்து விடக்கூடியதை பார்க்கிறோம். எடுத்த பிறகு என்ன பிரச்சனை வருகிறது என்று பார்த்தால் பிரஸ்ட் கேன்சர். ஏன்? அந்த கருப்பைக்கும் அந்த மதர் ஃபீடிங்க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இங்கே ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதை நம்ம அக்குபஞ்சரில் பார்த்துருக்கோம். ஏன்னா குழந்தை பிறக்க போது அப்பொழுது மட்டும்தான் அந்த மதர் ஃபீடிங் அந்த சுரப்பி சுரக்கிறது. அது வரைக்கும் அது சுரக்கிறதே இல்லை. அந்த இயற்கையின் அறிவு, உடலின் அறிவு எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த சிஸ்டம், அந்த சாஃப்ட்வேர் எப்படி பண்ணி வச்சிருக்கு. அப்போ இதுக்கும் அதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் சில விஷயங்களை எல்லாம் நாம் பேசணும் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும். என்ன என்று சொன்னால், ஒரு பெண் பூப்பெய்திய நாளிலிருந்து என்ன ஆகிறது, இந்த உடல் அறிவு என்ன செய்கிறது என்பதை அந்த அக்குபஞ்சர் தத்துவத்தில் மிக அற்புதமாக அதை சொல்லுகிறார்கள். என்ன என்றால், இப்போது அந்த பூப்பெய்திய நாளிலிருந்து அந்த ஒரு பெண்ணுக்கு குழந்தை உற்பத்தியாகி குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கு தகுதியாகிவிட்டாள் என்பது அந்த காலம். அதானே அந்த காலம். அந்த காலத்துல எல்லாம் மேஜராகி ஒரு 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவாங்க.
மேஜர் ஆகிற வயசு வந்து 15 வயசு இருக்கும், 17 வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ மேஜர் ஆகிற வயசு முன்னாடி வருது, 9 வயசு 10 வயசுக்கு வருது. ஆனால் கல்யாணம் ஆகிறது வந்து 30 வயசாக மாறுது. இப்போ மேஜராகி எத்தனை வருடம் கழித்து திருமணம் செய்கிறார்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 20 வருடம் கேப் போடுறாங்க. இந்த மாதிரி கேப் கொடுக்கறது என்பது இயற்கைக்கு ஒத்ததா என்ற இயற்கைக்கு முரணானது. இயற்கை அப்படி சொல்லவில்லை. இப்போ என்ன பண்ணுது இயற்கை? என்ன சொல்லுதுன்னா, இந்த காலம் வந்துருச்சுன்னா அடுத்து குழந்தை பேரு என்ற தாய்மைக்கு அவர்கள் ரெடியாகி விட்டார்கள் என்றார். இப்போ கல்யாணமே பண்ணுறது இல்லையே. ஏன்? திருமணம் என்பதும் குழந்தை பேரு என்பதும் எதை பொறுத்து இருக்கிறது இந்த சமுதாயத்தில் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தையும் பொறுத்து இருக்கிறது. இந்த வேலையும் சம்பளமும் எதற்காக? உடல் உயிரோடு இருப்பதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக. அவ்வளோதானே. இந்த புரிதல் தெரியாததுனால தான் என்ன பண்ணுறாங்க, எனக்கு 1 லட்சம் சம்பளம் வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், 1.5 லட்சம் சம்பளம் வந்தால் தான் நான் குழந்தைய பார்த்துக்குவேன். அப்போ என்னாச்சு, இப்போது இதுக்காக வெயிட் பண்ணி இதுக்காக தள்ளுறாங்க. இது இப்படி தள்ளுவது என்பது, அதாவது 2 பேருக்குமே அது உடல் நிலையிலே பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது அந்த குழந்தை பிறப்பதற்கு அந்த ஒரு பெண் தயாராகி விட்டார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது குழந்தை உருவாகி அது டெலிவரி ஆகிறதுக்கு 9 மாதம் 20 நாள் ஒரு கணக்குன்னு வச்சுக்குவோம். இப்போது அந்த டெலிவரின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒரு மறுபிறப்பு என்று சொல்வார்கள். அந்த கருவறையிலிருந்து குழந்தை வெளியே வருவது என்பது ஒரு பெரிய ஒரு மறுபிறப்பு. இப்போது அந்த நேரத்தில் அந்த குழந்தை வெளியே வருவதற்கு, அதை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் என்று எண்ணி பாருங்கள். சாதாரணமாக நாம் 4 இட்லி சாப்பிட்டோம், அது காலையில் மோஷனாக போகணும். இந்த மோஷன் போகிறதே போக மாட்டேங்குது. 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டோம்னா மோஷன் போகிறதுக்கே, அந்த கழிவை வெளியே தள்ளுறதுக்கே எனர்ஜி பத்தாமல் கான்ஸ்டிபேஷன்னு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு குழந்தை முழுமையாக வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் அது அதுவாக வர வேண்டும். அப்போ அதை வெளித்தள்ளுவதற்கு உடலில் எவ்வளவு ஜீவகாந்தம் தேவைப்படும் என்று பாருங்கள். அபரிமிதமான அங்கே ஜீவகாந்தம் தேவைப்படும். இப்போ அதை நம்ம எங்கே கொடுக்குறோம்? நம்ம எங்கேருந்து டாக்டர் அந்த ஜீவகாந்தத்தை கொடுக்குறாங்களா? இது என்ன நடக்கிறது உடல்லன்னு பாருங்கள். எப்பொழுது குழந்தை கரு உண்டாகிவிட்டதோ அப்பொழுதிலிருந்து நமது உடலில் உருவாகக்கூடிய ஜீவகாந்தத்தில் ஒரு பகுதியை இந்த சிறுநீரகம் என்று சொல்லுகிறோமே, அந்த வாட்டர், அதாவது நீரினுடைய உறுப்பாகிய சிறுநீரகம் என்ன பண்ணுது, அந்த ஜீவகாந்தத்தில் ஒரு பகுதியை சிறுநீரகத்தில் சேமிப்பாக அழுத்தமாக சேமித்து வைக்கிறது. எவ்வளோ காலத்துக்கு? 10 மாதத்துக்கு அது சேமிப்பு வைக்கிறது. எதுக்காக? கடைசி டெலிவரிக்கு கொடுப்பதற்காக அது சேமித்து வைக்கிறது. நம்மளாம் இன்றைக்கி புறத்தில் தான் என்ன பண்ணுறோம், கல்யாணம் பண்ணுறதுக்கு சேமிப்பு வைக்கிறோம். குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு மாமன் சீர் செய்கிறதுக்கு சேமிப்பு வைக்கிறோம். புறத்தில் இருப்பதற்கு சேமிப்பு வைக்கிறோம். இங்கு டெலிவரிக்கு வேண்டிய ஆற்றலை சேமித்து வைக்க வேண்டும் என்ற அறிவு இந்த உடலுக்கு இருக்கிறது. யார்? பெண்களினுடைய உடலுக்கு இருக்கிறது. ஆண்களுக்கு அது தேவையில்லை. ஆண்களுடைய பங்கு மிக குறையும். இந்த குழந்தை பேரில் ஆண்களுடைய பங்கு மிக 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 குறையும். பெண்களுடைய பங்கு மிக 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 அதிகம். அப்போ இயற்கை அவர்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுத்து அவர்களை உணர்வாக வாழக்கூடிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறது.
இப்போ உணர்வு நிலையில் இருப்பவர்கள் பெண்கள்னு சொல்லிட்டோம். ஆண்கள் அந்த உணர்வுக்காக ஏங்கி தவிச்சு தேடுறாங்க. அது இயல்பாக இருக்குது. அது இவர்கள் தேடிக்கொண்டிருப்பதை இயல்பாக வைத்திருப்பவர்கள் இயல்பை விட்டு விட்டு இவர்களும் அறிவு சார்ந்து வந்து இவர்களும் நாங்களும் தேடுகிறோம் என்ற நிலைக்கு இப்பொழுது வந்துவிட்ட சமுதாயமாக மாறிவிட்டது. இப்போ அதனால தான் இப்போ நம்ம இதை சொன்னோம்னா, இன்றைக்கி சமுதாயத்தில் சொன்னோம்னா அது ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்பொழுதுமே இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நானே இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, அடுத்து கேள்வி பதில் செஷன் வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது இயற்கை, இது அதாவது இயற்கையினுடைய அறிவு. இப்போ அப்படி சேர்த்து வைத்து அந்த டெலிவரி சமயத்தில் என்ன பண்ணோம்னா, அந்த கிட்னி அது சேர்த்து வைத்திருந்த அத்துணை ஆற்றலையும் ஒன்று சேர வெளிப்படுத்தி அந்த குழந்தையை டெலிவரி பண்ணோம். அதுதான் நார்மல் டெலிவரி. அப்போ தான் நார்மல் டெலிவரி. இப்போ எல்லாம் நார்மல் டெலிவரி ரொம்ப குறைஞ்சி போச்சு. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சேமித்து வைத்திருந்த அந்த ஆற்றல் இருக்கிறது அல்லவா, அதையும் சேர்த்து செலவழிக்கக்கூடிய அளவுக்கு புலன் வழியாக செலவு செய்கிறார்கள். இப்போ ஒரு தாய்மை அடைந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று எவ்வளவு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அந்த காலத்தில். ஏன் அப்போ இது அந்த காலகட்டத்தில் அந்த சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றல் ஒட்டுமொத்தமாக அந்த டெலிவரிக்கு அந்த செலவாகணும். அதுக்காக எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுது வாயை கட்டி வயிற்றை கட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒன்று நான் குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இப்பொழுது. அப்போ என்ன பண்ணுறோம், நாம் சாதாரணமாக ஜீவகாந்தத்தை விரயம் செய்கிறோம் என்பது நம்ம அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இங்கே அந்த கிட்னி சேமித்து வைத்திருந்த ஆற்றலையும் சேர்த்து விரயம் செய்து விடுகிறோம். அப்படி விரயம் செய்து விட்டால் அங்கே என்ன ஆகாது, டெலிவரி எப்பாங்க எனர்ஜி இருக்காது. டோட்டலி என்னாகும், சிசேரியன் என்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. இப்போ எல்லாம் நிறைய பேர் அட்வான்ஸாக நாங்களே சிசேரியனுக்கு முன்னாடியே நாங்கள் டேட்டை குறிச்சிட்றோம். நார்மல் டெலிவரிக்கு நான் தயாராக இல்லை, என் பொண்ணு அந்த வழியை தாங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களையே பார்க்கிறோம். அப்போ எல்லாமே இயல்புக்கு மாறாக போகிறோம். இப்போ சிசேரியன் என்று சொல்லி விடுகிறோம். அது அந்த காலத்தில் அதற்குரிய வசதிகள் இல்லை, கஷ்டப்பட்டாங்க. இப்பொழுதுதான் வசதிகள் வந்து விட்டதே, ஏன் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று கேட்கக்கூடியது வருகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய வசதிகள் அனைத்தும் இயற்கைக்கு முரணானது. அதனுடைய சைடு எஃபெக்ட் வேறு ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்கும் என்ற அறிவு நமக்கு கொடுக்கப்படவில்லை. நம்ம இயற்கையினுடைய வேலையில் நம்ம அதை சுலபமாக்குவதற்காக என்ன கண்டுபிடிக்கிறோமோ, இந்த விஞ்ஞானம் எதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறதோ அத்தனையும் நமக்கு ஒரு துன்ப விளைவை கொடுக்கக்கூடிய சைடு எஃபெக்ட். ஒரு மிக்சியை கண்டுபிடிச்சாங்க, கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க, அங்கேயே என்ன ஆயிடுச்சு, பல பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கான சூழ்நிலை வந்து விட்டது. இன்றைக்கெல்லாம் நம்ம நிறைய சொல்கிறோம், கார் வந்துருச்சு, பைக் வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் எதற்கு வந்தது என்று சொன்னால், இயற்கை நமக்கு எப்படியெல்லாம் அந்த உடலை டிசைன் பண்ணி கொடுத்தோ அந்த அசைவை கொடுப்பதற்கு என்ன பண்ணுது, அங்கே மெஷின் அந்த அசைவை கொடுத்து விடுகிறது. இங்கே நம்ம எதையுமே கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், இயற்கை நமக்கு கொடுத்ததற்கு அதை அலட்சியம் செய்து நாம் என்னவது இந்த 6வது அறிவை கொண்டு போய் இங்கே விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதற்குரிய விளைவுகளை இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஒன்று தான் இன்றைக்கி சிசேரியன்கிறதுக்கான வசதி வாய்ப்பு வந்து விட்டப்போ எதுக்கு நார்மலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விட்டோம். அப்போ இதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த சேமித்த ஆற்றலையும் விரயம் செய்யக்கூடிய அளவுக்கான வாழ்க்கை முறை என்பது வந்துவிட்டது. அப்போ அது என்ன ஆகிறது, சிசேரியன்கிறதுக்காக போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் இங்கே
நிறைய அந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் நிறைய சத்து மாத்திரைகள், அந்த மாத்திரைகள் சாப்பிட்றோமே, அந்த மாத்திரைகளே அந்த சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை எல்லாம் அழித்து விடுகிறது. நீங்கள் அந்த மாத்திரைகள்லாம் அவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், சிசேரியன் வந்துடும். ஏன்? அந்த எனர்ஜி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆயிரும். ஏன்னா அது ஃபுல்லாக கெமிக்கல். இப்போது ஏன் அதை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? வைட்டமினாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், இதை ஏன் உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? அதை ஏன் கெமிக்கலாக எடுக்கணும்? அந்த கெமிக்கலாக எடுக்கும்போது அது என்ன ஆகிறது? கல்லீரலையும் கிட்னி சிறுநீரகத்தையும் பாதிக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக சிசேரியனுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை வருகிறது. அப்போ அந்த உடலின் அறிவு எவ்வளவு அற்புதமாக அதை செய்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த கருவறை சார்ந்த அந்த பிரச்சனைகள் இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது, குழந்தை பிறப்புக்கு என்று அதாவது ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை கருத்தரிப்பு மையம் தெருவுக்கு கொண்டு வந்துடுச்சு. ஏன் இந்த நிலைக்கு காரணம்? ஏன் இந்த நிலைக்கு காரணம்? இயற்கை என்ன கொடுத்ததோ அதிலிருந்து நாம் விலகி விட்டோம். அப்போ அதை செயற்கையாக நாம் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். செயற்கையாக முயற்சி செய்து பெறலாம், ஆனால் அந்த பெற்ற பிறகு அந்த குழந்தையை முழுக்க 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 நோயுள்ள குழந்தைகளாகவே வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அவர்கள் முழுக்க முழுக்க அங்கே டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடியதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்தில் நாம் இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களினுடைய உடல் நலமும் இந்த கருவறை என்ற இறை நலமுங்கிற ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம பேசணும்னா இந்த இடத்த நம்ம பேச வேண்டிய. மகரிஷி அவர்கள் இதைத்தான் தாய்மை என்று சொன்னார்கள். அதை ரொம்ப உயர்வாக சொன்னார்கள். அதுதான் அவர்களுக்கு மதிப்பு என்று சொன்னார்கள். அப்போ அதை காட்டிலும் உணர்வு சார்ந்தவர்கள். அப்போ என்னென்ன, பெண்கள் என்று சொன்னாலே அவர்கள் பிறப்பிலேயே ஞானம் உள்ளவர்கள். இதுதான் இயற்கை கொடுக்குது. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு நூற்றாண்டு காலத்துலேயே மாறிடுச்சு. ஏன்? அறிவு சார்ந்து வந்துவிட்டோம். ஏன்னு கேட்டால் புற வாழ்க்கையே வாழ்க்கை என்று பார்க்கிறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? அறிவு சார்ந்து வந்துவிட்டோம். இப்போ ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா 100% ஓரளவுக்கு அறிவு சார்ந்து வந்தவங்க ஓரளவுக்கு தவத்துக்கும் வர வேண்டிய சூழ்நிலை இருந்து மகிழ்ச்சி கொடுத்துட்டாரு. இப்போது 100% அறிவு சார்ந்து வந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் தவத்துக்கு வருகிறார்களா? இல்லை. அப்போ இந்த இடத்தில் இங்கே அதாவது இயற்கையின் இயல்பிலிருந்து மாறும் பொழுது நாம் அதிலிருந்து திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலுக்கு வரும்பொழுது இங்கே இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வந்து அதற்கும் நமக்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்கிறது, இடைஞ்சலை கொடுக்கிறது. அப்போ இந்த அடிப்படையில் பெண்களின் உடல் நலம் என்பது இன்று அதுதான் அதிகமாக மருத்துவர்களிடம் நிறைய இன்றைக்கி இருக்கக்கூடியது என்று பார்த்தால் பெண்களினுடைய உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதை பார்க்கிறோம். அதுவும் ஒரு குறிப்பாக இந்த ஆன்காலஜி என்று சொல்லக்கூடிய அந்த கேன்சர் என்று சொல்கிறார்களே, அதிலும் சதவிகிதம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. சைக்காட்ரிக் ப்ராப்ளம் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் மெடிக்கல் ஜேர்னலில் போய் பார்த்தோம்னா மொத்தமாக அந்த சதவீதம் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உடல் நலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன பண்ணுறோம்? பொருளாதாரத்தை நோக்கி சென்று விட்டோம். இந்த பொருளுக்காக உடல் நலத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். அப்போ என்ன வேண்டி இருக்கிறது? இப்பொழுது கண்டிப்பாக பெண்கள் இந்த யோகம் என்ற பயிற்சிகளை செய்து ஆக வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. இப்போ ஆண்கள் தவத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க,
அவன் பொருள் ரீதியாக உழைப்பு அப்படின்னே இருந்துருவான், முடிஞ்சு. அவன் உணர்வு ரீதியாக வரல, ரைட், அதோட விட்டுருவான், நோ ப்ராப்ளம். ஆனால் பெண்கள் உணர்வு சார்ந்ததுலேருந்து அறிவு சார்ந்து வர்றப்ப அந்த உணர்வு சார்ந்த அந்த ஒரிஜினாலிட்டி வர்றதுக்கு இந்த பயிற்சிகள் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இங்கு உடல் ரீதியாக, அந்த கருவறை ரீதியாக, அந்த கருப்பை ரீதியாக பல பிரச்சனைகள் வருகிறது. அப்போ இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யோகம் பயிற்சி இவை யாருக்கு மிக அவசியமாக இருக்கிறது? பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நம்ம அதில் பார்க்குறோம். நாங்கள் மன்றத்தில் சேரும் காலத்தில் நாங்கள் மிக அதிகமாக இருந்தோம். முதல்ல நான் ஆசிரியர் பயிற்சி போகும்போது 300 பேர் அந்த ஹாலில் உட்கார்ந்துருப்போம். 50 பேர் தான் பெண்கள் இருப்பார்கள், 250 பேர் ஆண்கள் தான் இருப்போம். அப்படி தான் இருந்தது ஒரு காலத்தில். இப்போது நீங்கள் பிரம்மஞானம் போய் பார்த்தோம் அப்படிங்கன்னோம்னா 1000 பேர் உட்கார்ந்துருக்கிறதுல 950 பேர் பெண்கள் இருக்கிறார்கள், 50 பேர் தான் ஆண்கள் இருக்கிறார்கள். அது மாறிடுச்சு. ஆனால் சரி, இது தேவையின் காரணமாக அது மாறிவிட்டது. வர்றாங்க, அதிகமாக வருகிறார்கள். ஆனால் அது அதிகமாக வந்தாலும் அது முறையாக அதை உணர்ந்து செய்கிறார்களா என்றது அது ஒரு மெக்கானிக்கலாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆக இந்த இடத்தில் பெண்களினுடைய உடல்நலம் என்பது மிக 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 முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அங்கு அந்த உணர்வு சார்ந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பாதிப்புகள் குறையும் என்பதையும், அதே போல் அந்த இயற்கை என்ன சொல்லுகிறதோ அந்த இயற்கைக்கு ஓரளவுக்காவது நாம் இசைந்து வாழும் பொழுது இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த மதர் ஃபீடிங்கிறது அந்த சுரப்பி அப்பொழுதுதான் வேலை செய்கிறது. நம்ம வேலைக்கு போகணுமேங்கிறதுக்காக அந்த சுரப்பியை நாம் என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை வம்பாக நிறுத்துகிறோம். அப்படி நிறுத்தியவர்கள் பெரும்பாலானோர் யுட்ரஸ் எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடிய பிரச்சனை அதிகமாக அதில் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், இந்த பொருளாதாரம் என்ற ஒரு புற காரணத்துக்காக அகத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளவு பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதற்காக அதை இழக்க வேண்டுமா? இது சிந்திக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. சிந்திக்க வேண்டும். சிந்தித்து அதில் நாம் எந்த அளவுக்கு ஒரு சமநிலைப்படுத்தி வாழ வேண்டும் என்பதை இன்றைய சமுதாயம் செய்ய வேண்டும். ஏன்னா முழுசாக பழைய நிலைக்கு மாற முடியாது. ஆனால் இதை உணர்ந்து கொண்டு ஒரு சமநிலையில் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையாவது கொண்டு வர வேண்டும். இப்போ இதை நம்ம ஏன் பேசுகிறோம்னா, நமது பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களையாவது ஓரளவுக்கு சமநிலையில் கொண்டு வாருங்கள். அந்த உணர்வு ரீதியாக அவர்களை வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குங்கள். அவர்களையும் இந்த பயிற்சிக்கு அழைத்து வாருங்கள் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.